மாப்பிள்ள ரொம்ப தப்பான ஆளா விஷத்தன்மையோட தான் இருக்காரு. உங்க குடும்பத்துக்கு பெரிய கண்டங்கள் வர்றதே அவரால் தான் இருக்கும். அது வர ஆரம்பிச்சு ரொம்ப நாளாச்சு சுந்தரம். அதுக்கெல்லாம் எப்போ முடிவுன்னு தான் தெரியல. ஏற்கனவே நாங்கள் எங்கள் பையனை பிரிஞ்சிட்டோம். இப்போ என் பொண்ணு வீட்டை விட்டு போகிறேங்கிறா. இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இதுக்கு தீர்வு நீங்க 2 பேரும் தான். என்னென்ன சொல்றீங்க? அவரை பத்தின உண்மையெல்லாம் நிரூபிக்க போறேன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். உங்க மாப்பிள்ளை செஞ்ச தப்பெல்லாம் உங்களால தான் நிரூபிக்கப்படணும்னு இருக்குமா? ஜாதகமே சொல்லுது. அதுக்கும் நாங்கள் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எல்லாம் அவனுக்கு சாதகமாக தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக மனசை தளர விடாதீங்க. நீங்க போற வழியிலேயே போங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுப்பா. கொஞ்ச நாள்ல உங்க பொண்ணு ராகினியோட கல்யாண நாள் வருதுல்ல, ஆமா. அந்த நாளுக்கு முன்னாடியே உங்க மாப்பிள்ளை செஞ்ச தப்பெல்லாம் நிரூபிச்சிடுங்க. அதான் நல்லது. அப்படி செய்ய தவறிட்டா உங்க வீட்ல ஒரு பெரிய விபரீதம் நடக்க வாய்ப்பு இருக்கு. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, தமிழ் குடும்பத்தை விட்டே பிரிஞ்சு போனா பாத்தீங்களா, அதே மாதிரியான இன்னொரு பெரிய விபரீதம் உங்க வீட்ல நடக்கும். அது உங்க குடும்பத்தையே கொலைச்சு போட்டுரும்.